சாம்சங்கால மேனுவல் இன்னும் கொஞ்ச நாள்ல அவனை விட்டு போயிடுவாங்கிறத ஏத்துக்கவே முடியல. அதனால ஃபீல் பண்ணிட்டே அவள்கிட்ட கையை பிடிக்க, அவளோ கவலைப்படாத, நான் பண்ற டார்ச்சர்ல நீயே சீக்கிரமா இங்க இருந்து என்ன அனுப்பி வைக்கலாம்னு தான் திங்க் பண்ணுவேன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் மேனுவல் அவளுக்கு பிடிச்ச ஷோவை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல வர ஆக்டோபஸை சாப்பிடணும்னு தோண உடனே சாம்சங் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனை எங்கன்னு கேட்கறா. ஆனா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருக்கான். அவங்க 2 பேரும் யூஎஸ்ல இருக்கும்போதே டேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு திரும்பி பார்த்தா அங்க மேனுவல் வந்து நிக்கிறா. அப்போ அவன் கிட்ட அந்த பொண்ணு அழகா இருப்பாளான்னு கேட்க இவனும் ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிடுறான். அந்த கோவத்துல அவ சாம்சங் ஃப்ரெண்டை பார்த்து அவ மட்டும் உண்மையாவே அழகா இருந்தா உன் சாவு என் கையில தானே முடிவு பண்ணிடுறா. ஆனா இப்ப சாம்சங்க்கு கேர்ள் ஃப்ரெண்டா வந்த இந்த பொண்ணு தான் 1300 வருஷத்துக்கு முன்னாடி கோச்சங்க லவ் பண்ணன அந்த இளவரசி. இங்க சாம்சங்கோ மேனுவலுக்கு ஒரு யூடியூபரை ரொம்ப பிடிக்கும்னு அவளுக்காக ஆட்டோகிராஃப் அங்க வெயிட் பண்ண, ஆனா லாஸ்டா ஆட்டோகிராஃப் வாங்க முடியாமலேயே வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அங்க அவன் நிக்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்றான்னு கேட்க அவன் ஆக்டோபஸ் சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உன் மீட்டிங் எப்படி போச்சுன்னு கேட்கறா. அதுக்கு அவன் மேனுவல் அந்த யூடியூபரை பார்த்து தான் கேட்கறான்னு திங்க் பண்ணிட்டு நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தாங்கன்னு சொல்லிடுறான். அதை கேட்டது மேனுவல் கோவப்பட்டு அவனை பார்த்து கத்த, அவனும் சரிவா நான் அவனுக்கு ஆக்டோபஸ் வாங்கி தரேன்னு சொன்னதும் அவளோட கோவம் எல்லாம் உடனே காணாம போயிடுது.